வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரிசோர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டைம் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் தான் பார்த்துருந்தோம். இந்த வீடியோலையும் நம்ம டைம் ரிலேட்டட் கான்செப்டில் 12 ஹவர்ஸ் டைமை 24 ஹவர்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, 24 ஹவர்ஸ் டைமை 12 ஹவர்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கன்வெர்ட்டிங் 12 ஹவர்ஸ் டைமில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா, ஏஎம் டைம் கன்வர்ஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ ஏஎம் டைம் கன்வர்ஷனை 24 ஹவர்ஸ் ஃபார்மேட், அதாவது ஏஎம் டைமில் 12 ஹவர்ஸ் டைமை 24 ஹவர்ஸ் எப்படி ஏஎம் 24 ஹவர்ஸ் மாற்றுறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஷின் பார்த்திங்கன்னா 7 AM எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 7 AM வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரூல், நம்ம 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் கன்வர்ஷனுக்கு ஆன்சர் நீட்ஸ் டு பி 4 டிஜிட் நம்பர். சரிங்களா? 4 டிஜிட் தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். 4 டிஜிட் நம்பர் தான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். அதனால் இப்போ 7 AM வந்து நான் 4 டிஜிட்டாக மாற்றி எழுதணுன்னா உங்களுக்கு வந்து 007:00 இது ஹவர்ஸு, உங்களுக்கு இது ஹவர்ஸு, இது மினிட்ஸ். கரெக்டாக இது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து 7 AM வந்து ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் ஃபார்மேட் 12 ஹவர்ஸில் எழுதிட்டோம். 07:00. எங்கேயா நம்ம இதில் 0 எழுதணுன்னா இது வந்து 7 AM சிங்கிள் டிஜிட். 10 AMனா இங்கே 10 வந்திருக்கும். இது 7 AMனால நம்ம வந்து 07:00 AM மாற்றிட்டோம். இப்போ நம்மளுக்கு நான் சொன்ன ஃபைனல் ஆன்சர் 4 டிஜிட் நம்பரில் தான் இருக்கணும் 24 ஹவர்ஸ் கன்வர்ஷனுக்கு. அப்போ வந்து உங்களுக்கு இங்கே ஆல்ரெடி 4 டிஜிட் தான் இருக்குது. 07:00 வித் இன்க்ளூடிங் மினிட்ஸ். அதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 07:00. இப்போ சப்போஸ் உங்களுக்கு 10 AM அப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் அதுதான். உங்களுக்கு 10 AM கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு 10 AM ஃபஸ்ட்டு 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் இன்க்ளூடிங் மினிட்ஸ் எப்படி எழுதுவீங்க? 10:minutes 00 மினிட்ஸ்னால. இப்போ வந்து கொஷின் வந்து 10:30 இல்லை உங்களுக்கு 10:45 அப்படின்ட்டு இருந்ததுன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 10:45 10:30 அப்படி எழுதுவீங்களா? அந்த கோலன் மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதுனீங்கன்னா அதான் உங்களுக்கு ஆன்சர். இப்போ 10 AMக்கு 10:00, இப்போ 10:30க்கு 10:30, 10:45க்கு 10:45. இதுதான் உங்களுக்கு ஆன்சர் 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டுக்கு. இப்போது வந்து இந்த பர்டிகுலர் ட்ரிக் வந்து 11:59 AM வரைக்கும் இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணலாம். அதாவது இங்கே ஃப்ரம் ஸ்டார்டிங், அதாவது 12 AM 12 AMக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல் இருக்குது. அது நம்ம இப்போ பார்ப்போம். 12 AM விட்டுருங்க. 1 AMலேருந்து 11:59 AM வரைக்கும் உங்களுக்கு இந்த சேம் கான்செப்ட், சேம் ரூல் எழுதலாம். நல்லா பார்த்துக்கோங்க, ஏஎம். சரிங்களா? அந்த ஏஎம்க்கு தான் இந்த பர்டிகுலர் ட்ரிக்கு. இப்போ 11:59 வந்து 11:59 தான் உங்களுக்கு அதாவது 24 ஹவர்ஸ் டைம். சரிங்களா? இப்போ 2 AMக்கு எப்படி எழுதுவோம்? 2 AMக்கு நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 02:00 24 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஆன்சரும் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் ஆன்சரும் உங்களுக்கு இதுதான் 02:00. இப்போ வந்து 12 AM அந்த ஸ்பெஷல் ஒரு நம்பர் சொன்ன தெரியுமா? 12 AM 12 AM மட்டும் நான் உங்களுக்கு இது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். 12 AM எப்பவுமே 00:00 தான். அதாவது ஹவர்ஸ் 0, மினிட்ஸ் 0. இப்போ 12:05 அப்படின்னா உங்களுக்கு 12:05 AMனா 00:05. இதுதான் உங்களுக்கு 12:05 AM. சரிங்களா? இது வந்து 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் 00:05 இருக்கும். அதுதான் உங்களுக்கு இந்த 12 AM. இந்த AM நல்லா பார்த்துக்கோங்க. 12 AMக்கு உங்களுக்கு நீங்கள் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் 12 AM எழுதணுன்னா 4 0 தான் ஆன்சர். இப்போ 12:50 அப்படின்ட்டு உங்களுக்கு 12:50 AM தான் உங்களுக்கு கொஷின். 12:50 AM நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஷின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு 12 ஹவர் அந்த ஹவர்ஸ்க்கு வந்து இது 2 0 போடணும். AM அந்த 50 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் 5 0 ஆட் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் கன்வர்ஷன் ஃபார் AM. இந்த AM ரூல்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நல்லா தெரிய வேண்டியது வந்து, இப்போ நம்மளுக்கு எப்போவுமே வந்து 4 0 தான் ஆன்சர் இருக்கும். அதாவது 4 zeros தான் ஃபைனல் ஆன்சர் இருக்கும் 12 ஹவர்ஸ் to 24 ஹவர்ஸ் கன்வர்ஷனுக்கு. அதில் வந்து 12 AMக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா, ஆன்சர் வந்து உங்களுக்கு 00:00. இட் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் த டே. ஸ்டார்ட் ஆஃப் த டே தான் உங்களுக்கு எப்போவுமே 00:00 0 minutes 0 ஹவர்ஸில் ஆரம்பிக்கும். 0 ஹவர்ஸ் 0 மினிட்ஸில் ஆரம்பிக்கும். இப்போ 0 ஹவர்ஸு மினிட்ஸ் 12:10 கேட்டாங்கன்னா உங்களுக்கு 10 மட்டும் ஆட் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ஆன்சர் ஃபார் 24 ஹவர்ஸ் டைம். இப்போ வந்து ஒரு கொஷின் பார்ப்போம். 12:45 நான் சொன்ன மாதிரி
ஜஸ்ட்டு மினிட்ஸ் மட்டும் தான் மாறும். ஹவர்ஸ் எங்கே ஏன்னா ஏஎம்னால 12 வந்து 00 எழுதுவீங்க ஹவர்ஸை, 45 மினிட்ஸ்னால 45. இதான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஃபார்மேட் ஆன்சர். இப்போ 9:50 AM 9:50 AM எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு 24 ஹவர் 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் 0925 எழுதுவீங்களா? 9 ஹவர்ஸ் 25 மினிட்ஸ் 9:25. அப்போ வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் இந்த கோலன் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 9025 தான் உங்களுக்கு ஆன்சர். இப்போ வந்து நம்ம பிஎம் டு 24 ஹவர்ஸ் கன்வர்ஷன் பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏஎம் கன்வர்ஷன். நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கும் கொஷின்ஸ் தரேன் இந்த பிஎம் கன்வர்ஷன் முடித்த பிறகு. பிஎம் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் பிஎம் கன்வர்ஷனுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஹவர்ஸை வந்து நம்ம 12ஆல் ப்ளஸ் பண்ணணும். நம்ம எந்த பர்டிகுலர் ஹவர்ஸ் கொடுத்தாலும் 12ஆல் ப்ளஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம 12 AMக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருந்துச்சுல, அதே ஸ்பெஷல் கேஸ் இங்கேயும் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 9:45 PM. ஃபஸ்ட்டு நான் ஹவர்ஸை 12ஆல் ப்ளஸ் பண்ண சொன்னேன். உங்களுக்கு 21 ஆன்சர். மினிட்ஸை நீங்கள் அப்படியே போட வேண்டியதான். ஜஸ்ட்டு ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து 12ஆல் ப்ளஸ் பண்ணணும். மினிட்ஸை அப்படியே சேம் அப்படியே எழுத வேண்டியதான். ஆன்சர் வந்து ஹவர்ஸ் ப்ளஸ் பண்ணோன்னே 21 வருதா, மினிட்ஸு 45 9:45னால 45. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். 24 ஹவர்ஸ் கன்வர்ஷன் 9:45. ஜஸ்ட்டு சிம்பிள் தான். பிஎம் கேட்டாங்கன்னா இந்த பிஎம்ட்டு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 12ஆல் ப்ளஸ் பண்ணணும் ஹவர்ஸ் மட்டும். ஏஎம்னா நான் சொன்ன மாதிரி எந்த ஹவர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே வந்து அப்படியே அந்த நம்பர் எழுதுறது தான். 11:59 AM வரைக்கும் அப்படியே நம்பர் எழுதுறது தான். 12 AM மட்டும் தான் ஒரு ஸ்பெஷல் சினாரியோ 00லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். 7:15 PM. 7:15 PM எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜஸ்ட் மினிட். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து 9 அது ஃபஸ்ட் 7 ஹவர்ஸ் வந்து 12ஆல் ப்ளஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு 7 + 12 வந்து 19 வரும். அதுக்கப்புறம் 19 வந்த பிறகு ஹவர்ஸ் அப்படியே எழுதுவீங்க. மினிட்ஸு 15னால 15 அப்படியே எழுதுவீங்க. 19:15 தான் 7:15ஓட ஆன்சர். இப்போ 12:10 PM. 12:10 PM ஸ்பெஷல் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம 12 PMலேருந்து நீங்கள் வந்து 12 PM வந்து 24 ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் 24 ஆட் பண்ணக்கூடாது. 12 ப்ளஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ஒரே கேஸ். சரிங்களா? இதே 12 AMக்கு நம்ம 00 ஆரம்பித்தோம்ல, ஆனால் இங்கே 12 PMக்கு அந்த கேஸ் கிடையாது. 12 PMக்கு இப்போ எப்படி பிஎம் மற்ற ஹவர்ஸ்க்கெலாம் நம்ம +12 பண்ணோம், அந்த +12 சினாரியோ வந்து இங்கே வராது. இங்கே வந்து 12 உங்களுக்கு +12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 வந்துடும். கரெக்டாக 24 உங்களுக்கு இந்த சம் நம்பர் மினிட்ஸு அந்தமாரி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் 24 ஹவர்ஸ் டைமே கிடையாது. அதனால தான் வந்து 12 PMக்கு மட்டும் நீங்கள் வந்து +12 அந்த ஹவர்ஸ்க்கு +12 பண்ண மாட்டீங்க. அப்படியே டேரெக்டாக 12:10 எழுதிடுவீங்க. அது எந்த டைமாக இருந்தாலும் என்ன மினிட்ஸாக இருந்தாலும். இப்போ வந்து 12:45னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா 12:45 அந்த கோலன் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எழுத வேண்டியதான். இது வந்து பிஎம்க்கு ஒரு ஸ்பெஷல் சினாரியோ. நெக்ஸ்ட்டு வந்து 11:48 PM. 11:48 PMக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 11:48க்கு வந்து 11 + 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23 ஹவர்ஸ் வந்து 48. இதுதான் உங்களுக்கு ஆன்சர் ஃபார் 24 ஹவர்ஸ் டைம். இதுதான் உங்களுக்கு பிஎம் டைமாக இருந்தாலும் சரி, ஏஎம் டைமாக இருந்தாலும் சரி 24 ஹவர்ஸ் டைம் கன்வர்ஷனுக்கு கொண்டான கொஷின் சால்வ் பண்ணேன். நீங்கள் இந்த ஒரு 4 கொஷினும் சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆன்சர்ட்டு. சரிங்களா? இந்தமாரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா. நன்றி.